அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சன்னாவை வச்சு ஈஸியான முறையில் சப்பாத்தி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டி காய வச்சுக்கோங்க. தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நீளமாக நறுக்கி வச்சுருந்த 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுதான் அந்த உருளைக்கிழங்கையை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சன்னாவை எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். வேக வச்ச சன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொத்தமல்லி இலை தூவி சேவ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே சப்பாத்திக்கு நம்ம தொட்டு சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.